அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதி பாருங்கள், பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பணவளக்கலையில மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு முறை. நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நாளுக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதாவது இப்ப எனக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் கூரை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாடி இதோட பேசிக்கா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்க மனதளவுல அதற்கு இப்போது நீங்க தகுதியானவரா இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. அது எப்படி தகுதியை நம்ம நிர்ணயிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மாதம் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த மாதம் 1,50,000 ரூபா வேணும்னா கூட ஓரளவுக்கு உங்கள் தகுதிக்குள்ளே தான் இருக்குமே. அதை விட்டுட்டு எனக்கு அடுத்த மாதமே எனக்கு 10 கோடி வேணும், 100 கோடி வேணும், 1000 கோடி வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்திற்கு மேலே உள்ள ஒரு தொகையாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. நீங்கள் உங்களை நம்பி செய்யும்போது மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் உங்களோட இப்போ இருக்கக்கூடிய அளவை வைத்து பண்ணுங்க. அந்த அளவை நீங்கள் ரீச் ஆன பிறகு அடுத்த அளவுன்னு பண்ணிட்டு போங்க. இப்போ இது எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சின்ன மாதலும் பண்ணேன். முதல்ல இது எனக்கு எப்படி நடந்துன்னு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன். இது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிசம்பர் நெருங்க எங்களுக்குலாம் ப்ராஜெக்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். வருமானம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலை கோயிலுக்கு போய் மருதமலை கோயிலில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி கோவிலே உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் கூட ஆகலை. அதுக்குள்ளே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு நான் கேட்ட பணத்தை விடவே அதிகமான தொகை அடைகிறதுக்கான வழிகள் கிடச்சிருக்கு. சரி, இதை நான் மட்டும் ஏன் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் பண்ணும்போது செய்யக்கூடிய நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்குமே. முதல்ல சில மந்திரங்களை பற்றி சொல்லிடுறேன். ஒவ்வொரு மந்திரங்களுமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில மந்திரங்கள் நீங்கள் வாய் விட்டு சொல்லும்போது அந்த மந்திரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதே போல் ஒரு சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே சொன்னோன்னா அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஒரு சில மந்திரங்கள் வாய் விட்டு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி வர மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான், அதாவது உச்சரிப்பு சரியான வகையில் அந்த உச்சரிப்போட கலக்கும் போது சேர்ந்து சொல்லும்போது மட்டும்தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதே போல தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் எழுதுனா மட்டும்தான் சக்தி கிடைக்குமே. பொதுவாக ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்கிறது அப்படின்னு இருக்குன்னா இந்த மந்திரம் எழுதுனா மட்டும்தான் சக்தி கிடைக்குமே. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் பார்த்தீங்கன்னா 2 வகையில் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஒன்று வாங்குவாங்க, புது டைரி. அந்த டைரியில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஒரு குறிக்கோள், ஒரு வேண்டுதல் இருப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய குறிக்கோளாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா வேணும், 2 கோடி ரூபா வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பெருசாக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அமௌண்ட் இப்போதைக்கு எனக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைரியாக வாங்கி தினமும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அந்த பெரிய டைரி, அதாவது சோம்பேத்தனைப்பட்டு ரொம்ப குட்டியாக வாங்கக்கூடாது, பெருசாக வாங்கி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது எழுதி முடிக்கிறக்குள்ளாரையே நீங்கள் கேட்டது உங்களுக்கு அடைஞ்சிருவீங்க. அதன் பிறகு அதை கோவிலில் நீங்கள் முழுசாக எழுதி சமர்ப்பணம் பண்ணணும். முழுசாக எழுதி முடிக்கிறது தான் இங்கே உங்களுக்கு டாஸ்காகவே இருக்கும். 2வது வகை என்னன்னா நான் பயன்படுத்தின முறை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு 108 முறை மாதிரி 5 நாட்கள் நீங்கள் எழுதணும். 5 நாள் நீங்கள் எழுதி முடிக்கிறக்குள்ளாரையே உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சின்ன புது நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 60 பேஜஸ் நோட்டே உங்களுக்கு போதும். அதில் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மனதை ஒருநிலைப்படுத்தி ஆரம்பிங்க. நான் முதல் நாள் கோவிலில் ஆரம்பித்தேன். ஏன் நான் கோவிலில் ஆரம்பிச்சேன்னா அந்த இடத்துல தான் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமே. கோவில் அப்படின்னாவே அங்கே அந்த பாசிட்டிவ் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட மனதில் அங்கே என்ன நினச்சி நம்ம கேட்டாலும் அதை அடையக்கூடிய தன்மை நமக்கே கிடைக்கும். அதனால் என் மனசில் எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் முழுமையாக முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு எழுதினேன். முதல் நாள் எழுதிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு என் தலகாணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை வச்சுட்டே தான் படுத்துங்கினேன். நைட்டு தூங்கும்போதும் இந்த இலைகளோடு தான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும். நான் கேட்டது எனக்கு பார்த்தீங்கன்னா 50 lakhs கேட்டிருந்தேன். எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்டு தான் நான் எழுத ஆரம்பித்தேனே. அதே போல் எனக்கு 3rd டேவே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ண கம்பெனி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து ஆர்என்டி அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நாங்களும் சைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அனுப்புவாங்க. உங்களுக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களோட தகுதியை வைத்து உங்களோட இப்போ இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து கேளுங்க. அதை அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அந்த வழியை யூஸ் பண்ணிக்கணும். முழு நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முறை. பணவளக்கலையில் ரொம்ப முக்கியமாக இதை சொல்லுவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இதோட வெற்றி எந்த அளவுக்கு உங்கள் அனுபவத்தில் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.